வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் வவ்வால் மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 கிலோ வவ்வால் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வறுவல். சிம்பிளாக மசாலா ரெடி பண்ணி அதை மீன்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் வேலை. வாங்க அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். ஸோ காரம் வந்து நீங்கள் எந்தளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் இது கூடவே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா கொள்ளைய மாவு பதத்துக்கு, மசாலா பதத்துக்கு வர அளவுக்கு குக்கிங் ஆயிலு, நான் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து நான் எப்போவுமே உப்பு போடுவேன். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே ஏன் உப்பு போடலை அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால ஸோ ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால் வந்து இப்போ போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா உப்பு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை வந்து எல்லா மீன்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எல்லா மீன்லேயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மீன் தலை முதற்கொண்டு நான் விட்டு வைக்கல, எல்லாத்துலேயும் மசாலா தடவி இருக்கேன். இந்த மாதிரி மீன்லாம் நல்லா திருப்பி போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணணும். ஒரே பக்கம் தடவக்கூடாது மசாலா. ஸோ இப்போ பாருங்கள், மீன் மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் நான் ஊற வச்சிட்டேன் நல்லா. வாங்க இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மீன் போட்டுடலாம் உள்ள. அதிக எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. மீன் ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு மீன் போட்டு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஆயிலில் இந்த கொதிக்கிறப்போ வர பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னாலே மீன் வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஃபுல்லாக அடங்கிடும். பாருங்கள், மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா மீன் முழுகிற அளவுக்கு தான் நம்ம எண்ணெயே ஊற்றியிருக்கோம். ஸோ அதில் திருப்பெல்லாம் அவசியம் இல்லை, அப்படியே வேக வைக்கலாம். இப்போ இந்த மீனை வந்து நான் எடுத்துடுறேன். பாருங்கள், மீன் செம்மையாக பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ தான் மீன் வறுவல். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சிட்டேன் நான். இப்போது கொத்தமல்லி தழை டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் வெங்காயம்.
அவ்வளோதான். இதே மாதிரி மீன் வறுவல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.